விரும்பத்தகாத நிகழ்வு கட்சி வளர்ச்சி பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? பொதுவெளியில் இந்த மாதிரி இருக்கும்போது கட்சி வளர்ச்சி பாதிக்காது. ஏன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஒரு பழைய செய்தி நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் இளைஞர், இது வயதானவங்களாம் நிறைய பேர் அவருக்கு தெரியும். என்னென்னா அந்த காலத்தில் கட்சி சங்கம் ஆரம்பித்து அந்த காலத்தில் நடத்தும்போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடத்தினாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை விமர்சியுங்கள். நான் சொல்லுவேன், என்னை விமர்சியுங்கள், என்னுடைய தவறுகளை விமர்சியுங்கள். என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறவர்கள் அப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த ஃபோன் தான், லேண்ட்லைன் தான், தரை வழி தான். அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க, இல்லைன்னா கடிதம் எழுதுங்க. ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்கிறீங்க, அது நீங்கள் திருத்திக்கணும், இது தவறு அது தவறு, அந்த மாதிரி எழுதலான்னு சொல்லுவேன். என்னை விமர்சியுங்கள். முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சியுங்கள். நான் கோபமாக சொல்ல மாட்டேன், சாதாரணமாக என்னை விமர்சியுங்கள். ஏன் அப்படி தான் சொல்கிறீங்களா? ஏன் அப்படின்னு கூட்டத்தில் அப்படி தான் சொல்கிறீங்க? இப்போ அதுதான் கூட்டத்தில் சொல்கிறேன், என்னை விமர்சியுங்கள். ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத கட்சிகள் இருக்கலாம் இல்லையா? மனிதன் இருக்கலாம், கட்சிகள் இருக்கலாம், தவறு செய்பவர்களும் இருக்கலாம். அப்போ தவறுன்னு தெரிஞ்சால் தானே சொன்னால் தானே. இப்போ நீங்கள் தவறு செய்கிறேன்னு நீங்கள் எனக்கு சொன்னால் தான் நான் திருத்திக்க முடியும். ராமதாஸ் சொல்கிறதெல்லாம் சேர்ந்தான் அப்படின்னு கேட்டு போனாங்க, நான் திருத்திக்க முடியாது, எனக்கு தெரியாது. அதனால தான் என்னை விமர்சியுங்கள். இப்போ நீங்கள்லாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, இங்கே மட்டும் இல்லை, அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு மேலே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை நான் சொல்லுவேன். பத்திரிகையாளர்கிட்டமே சொன்னேன், என்னை விமர்சியுங்கள். நீங்கள் என்கிட்ட குறைகளை கேளுங்கள், எதோ ஒன்றாலும் கேள்விகள் நான் சொல்லுவேன். அப்போல்லாம் சொல்லுவேன், இப்போ கூட சொல்கிறேன், எந்த கேள்வி வேணாலும் கேள்வி. அப்படி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சொல்லிட்டுலாம் இல்லையா? எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு கோபம் வருவதில்லை. ஏன் கோபம் வரணும்? கோபம் வர்றபடியா எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலும் கோபப்படக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற யாராக இருந்தாலும், தலைவரோ நிறுவனரோ வேறு எந்த பொறுப்பில் இருந்தாலும், பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும் கோபப்படக்கூடாது, சாந்தமாக பதில் சொல்லணும். இப்போ கலைஞர் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கலைஞர் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி. அப்போ அவர் பத்திரிகையாளர்கள், நீங்கள் பத்திரிகையாளர் கேட்குறீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை தினம் விமர்சிக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் அங்கே விமர்சிக்கிறது அங்கேருந்து தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னு. அவர் எதையும் நளினமாக நாகரிகமாக சொல்லுவார். அவருடைய பதில் நாகரிகமாக இருக்கும், நளினமாக இருக்கும். வேறு எப்படி சொல்லியிருக்காரு, அங்கே தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது. இது பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை கைது செய்து, நடுவர் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க கலைஞரை. அப்போ நான் அவரோட அந்த கட்சியோட கூட்டணியில் இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லை, அண்ணா திமுகவோட கூட்டணி. அந்த அம்மா அது மாதிரி செய்யுது. மறுநாள் காலையில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கிட்ட சொல்லி, மணி கூட வாங்க அப்படின்ட்டு என்னுடைய உதவியாளர்கிட்ட டிக்கில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்க, ஒரு நாற்காலி அப்படின்ட்டு நேராக சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறோம். இப்போ புழலுக்கு மாதிரி
பொது மருத்துவமனை பக்கத்தில் இருந்தோம். சரி, அங்கே போயிட்டு என்ன உள்ளே விட மாட்டேன்னு சொன்னோம். உள்ளே விட மாட்டேன்னா அந்த இப்போ டிக்கி திறடாருன்னு திறந்தேன். இப்போ நாற்காலி வச்சுருக்கேன், இங்கேயே போட்டு வெளியிலேயே உட்காந்து உண்ணாவிரதம் இருப்பேன். அவன் பயந்துட்டான். சரி போவோம் அப்படின்னு. அவர் உள்ளே போகிறதும் கலைஞர் வந்தார். கலைஞர் வந்து ஒரு 9 பண்ணிட்டு ஒரு மாதிரியாக பதட்டத்தோட, இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது அப்படின்னா. இதெல்லாம் உங்களால் தான் நடந்ததுன்னாரு. உங்களால் தான் நடந்ததுன்னா கூட்டணி அவர் கூட வைக்கல அப்படின்னு. கூட்டணி அவர் கூட வைக்கல, அவர் கூட கூட்டணி வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அந்த தொனியில் அந்த அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். அப்புறம் அவரோட சமாதானப்படுத்தி உட்கார வச்சு உடம்பு பார்த்துங்க அதான் சொல்லிட்டு கேட்டு அப்புறம் வெளியே அதான் அவரோடு இருந்த துணை முதலமைச்சர் இவ்வளோ பாரம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க தம்பி ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஒரு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன். அப்புறம் கேட்டேன்னா அவர் பலமுறை ஸ்டாலின்கிட்டே சொன்னேன். அப்பா நான் தான் சொல்லி ஆமாங்க ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க துணை முதலமைச்சர்.